இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அப்போஸ்தலர்களுடைய நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன். ஆண்டவர் அவனை குறித்து சொல்றார், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் அப்படின்னு சாட்சி கொடுத்தார் என்று இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்ப தேவனிடத்திலிருந்து சாட்சி பெற்றவர் இந்த தாவீது. ஆண்டுடைய இருதயத்திற்கு ஏற்றவன். அவர் என்னெல்லாம் விரும்புகிறாரோ அதன் அப்படியே செய்வார். நீங்களும் நானும் தாவீதுனுடைய வாழ்க்கையை பார்த்தா அவன்கிட்ட என்ன குறை இருந்தது, அவன் என்ன தப்பு பண்ணான், அந்த கண்ணோட்டத்தோட தான் நம்ம பார்க்கலாம். ஆனால் கர்த்தர் எப்படி பார்க்குறாரு பார்த்தீங்களா? அவன் அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாகவும் அவருக்கு பிடிச்சதெல்லாம் செய்கிற ஒரு ஆளாகவும் பார்க்குறார். அப்போ அதுக்கு என்ன காரணம்? தாவீது எப்பொழுதும் உயர்த்துகிறவன், தன்னை அல்ல தேவனை, கர்த்தருடைய நாமத்தை, அவருடைய அற்புத கிரியைகளை, அவருடைய அதிசயமான செய்கைகளை, அவருடைய மகத்துவங்களை, இதைத்தான் உயர்த்தி கொண்டே இருப்பான். அவன் தன்னை குறித்து ஒரு நாளும் மேன்மையா சொன்னதை நீங்க பார்க்கவே முடியாது. தன்னை அவன் உயர்த்தி, தன்னிடத்தில் உள்ளவைகளை பெருமையா அவன் உயர்த்தி பேசினதை நீங்க பார்க்கவே முடியாது. எப்பொழுதும் கர்த்தரையே உயர்த்துகிறவன். அது மாத்திரமல்லாமல் இந்த தாவீது எப்படிப்பட்டவன் அப்படின்னா உதாரணமானவன், நல்ல ஒரு எக்ஸாம்பிள். அவனும் ஒரு சாதாரண மனுஷன்தான். அவனுடைய வாழ்க்கையில வீழ்ச்சி இருந்துச்சு, குறைவுகள் இருந்தது, குற்றங்கள் இருந்தது, மீறுதல்கள் இருந்தது, பாவங்கள் இருந்தது. ஆனா அவன் விழுந்து போனவனாகவே இல்லாம மறுபடி எழும்பினான். தயங்காமல் கர்த்தரிடத்தில் திரும்பி வந்தான். தான் தவறு செய்ததை மனப்பூர்வமாக ஒப்புக்கொண்டான். அதை மன்னிப்பு கேட்க உண்மையாகவே அவன் அறிக்கையிட்டான். ஆண்டுடைய சமூகத்துல தன்னை தாழ்த்தினான். தன்னுடைய தவறுகளுக்காக அவன் மனம் வருந்தினான். இப்பெல்லாம் பைபிள் ஃபுல்லா அவனுடைய கேரக்டரை நீங்க பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு உதாரணமானவன், நல்ல ஒரு எக்ஸாம்பிள், நல்ல ஒரு மாடல் அவன். இன்னைக்கு நிறைய பேர் தாங்கள் தவறு செய்யும்போது யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறான். மற்றவங்களுக்கு தெரிஞ்சா அதை அசிங்கம் நினைக்கிறான். ஆனா பாருங்க, இவன் தன்னுடைய தவறை ஒத்துக்கொண்டு பகிரங்கமா 51ஆம் சங்கீதத்துல அவன் அறிக்கை எடுக்கிறான். அதுதான் ரொம்ப முக்கியங்க. இந்த தாவீதின் இடத்திலிருந்து நீங்க கவனிக்க வேண்டிய அடுத்த ஒரு காரியம் இருக்குங்க. அவன் ரொம்ப உற்சாகமானவன். அவன் வாழ்க்கையில ரொம்ப பிரச்சனை இருந்தது, நிறைய பாதிப்பு இருந்தது, அவனோட சத்துருக்கள் துரத்திட்டே இருந்தாங்க. ஆனா அவன் கர்த்தர் சம்பந்தப்பட்ட காரியத்துல ஒரு நாள் உற்சாகம் குறைந்தவனா இல்லவே இல்லை. கர்த்தரை தேடுறதுல உற்சாகம் குறைந்தவனா நீங்க அவனை பார்க்கவே முடியாது. கர்த்தருக்கு கொடுக்கறதுல உற்சாகத்தோடு இருந்தான். மற்றவர்களையும் உற்சாகப்படுத்தி கர்த்தர் பக்கத்துல திருப்பினான். கர்த்தரை தேட வச்சான், கர்த்தருக்கு கொடுக்க வச்சான். ஆண்டவர் சம்பந்தப்பட்ட காரியத்துல உற்சாகமாய் தன்னை ஈடுபடுத்தி கொண்டான். எல்லாவற்றையும் நீங்க தாவீதுட்ட கவனிப்பு பார்த்தீங்கன்னா அவன் எதையுமே கட்டாயத்தினால செய்யல, அல்லது வேற வழி இல்லாம செய்யல. உற்சாகத்தோடு உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக நடனம் பண்ணாலும் உற்சாகமா நடனம் பண்ணுவான். ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொடுக்கறதுனால உற்சாகமா கொடுப்பான். இப்படி எந்த விஷயமா இருந்தாலும் பாருங்க, அவனிடத்துல அந்த உற்சாகத்தை பார்க்கலாம். இதைத்தான் கர்த்தர் பார்த்து சொல்றாரு, அவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன், எனக்கு பிடிச்சதெல்லாம் செய்வான். தெய்வ பிள்ளைகளை நீங்களும் நானும் ஆண்டவர்கிட்ட இப்படிப்பட்ட சாட்சியெல்லாம் வாங்கணும்னா நாம கர்த்தரை உயர்த்துகிறவர்களா இருப்போம், மற்றவர்களுக்கு உதாரணமானவர்களா இருப்போம், எப்பொழுதும் உற்சாகம் உள்ளவர்களா இருப்போம். ஆண்டவர் நம்மை குறித்தும் இப்படிப்பட்ட சாட்சிகளை வெளிப்படுத்துவாராக. தகப்பனே, தாவீதை போல எங்களையும் சாட்சிகளாக நிலைநிறுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.